தேவனை நினைவு கூறும் ஒரு தலைமுறை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சேர்ந்தவர்களை காணப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசம் ஒரு தலைமுறையோடு முடிந்து போகக்கூடாது. நீங்க உண்மையை யோசித்து பாருங்க. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இருக்கிறதா? அப்படி இல்லை என்று உங்களுடைய மனசாட்சியில் ஆவியான உங்களுக்கு பேசுவார் என்றால் இன்றைக்கு கண்ணீர் விட ஆரம்பியுங்கள். நான் பின்பற்றின விசுவாசம், இருந்த விசுவாசம் என் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஐயா என்று உபவாசம் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவனை மறக்கும் தலைமுறையாக இந்த தலைமுறை காணப்படக்கூடாது. அந்த தேவனை மறக்கும் அந்த அனுபவம் காணப்படும் என்றால் அந்த தலைமுறைகள் இறுதியில் தேவனை விட்டு விலகி போகிற நிலை காணப்படக்கூடும். இப்போமே நீங்க ஆலயத்து வரணும், தேவனை தேடணும்னா பிள்ளைங்களை சொல்லி 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 சோர்ந்து போறீங்க. ஒருவேளை அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் கர்த்தரோடு இருந்து போயிட்டீங்க என்றால் அவர் என்ன ஆவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனை மறந்து போகிற தலைமுறைகள் நிச்சயம் தேவனை விட்டு விலகி விடும் என்ற எச்சரிப்போடு இந்த குறிப்பை விரும்புகிறேன்.